ஹாய் கைஸ், நீங்க கோடெக்ஸ்ல நெட் பேங்கிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வித்ட்ரால் பண்ற ஒருத்தரா இருந்தீங்கன்னாக்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். நீங்க வித்ட்ரால் பண்ற அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ வித்ட்ரால்குள்ளார போய்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்க பர்ஃபெக்டா ஃபில் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு எந்தவித பயமும் இல்லாம உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும் அமௌண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அமௌண்ட்ன்ற இடத்துல எவ்வளவு நீங்க வித்ட்ரால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் மெத்தட்ல நெட் பேங்கிங் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆதார் கார்டு. ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய 12 டிஜிட் நம்பரை அப்படியே இதில் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்ரஸ், இதான் ரொம்ப முக்கியம். அட்ரஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஃபில் பண்ணுங்க. ஆனால் அதில் ஒரு கமாவோ ஃபுல் ஸ்டாப்போ இல்லை கேபிட்டல் லெட்டர்லையோ அப்படி இல்லைன்னா ஆஷோ எதுவுமே இருக்கக்கூடாது. வெறும் ஸ்மால் லெட்டரில் மட்டும் கேப் வேணும்னா கேப் மட்டும் விட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா உங்களுடைய பேங்க் புக் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை ஃபோனில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் நம்பர் அது ரெண்டுமே உங்களுடைய பேங்க் புக்கை பார்த்து கரெக்டாக செக் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது.